உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் தொடர்ச்சியாக உலக நார்மல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். 24வது நாள் என்று போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று இரவு நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். அரசுகளே, அன்புகள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நிறைய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது. நாங்கள் மதியம் ஏற்கனவே போர் தொடர்பான நிலைமைகளை பார்த்திருக்கின்றோம். அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை குறித்து செய்திகள் போலியான செய்திகள் என்று தேரான் கூறியிருக்கின்றது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதுவரையில் எந்த செய்திகளை போட்டாலும் ஃபேக் நியூஸ் என்று கடைசி அவருடைய வாய்க்கிலிருந்து வந்தது முழுக்க ஃபேக்கா இருப்பது போல் தெரிகின்றது. கள நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை முதலில் கூறுவீர்களா? நாங்கள் முதல் வெளியிட்ட வீடியோவில் ஈராக்கில் போர் நிறுத்தம் பலர் நேயர்களும் கேட்டிருந்தார்கள், என்ன தலைப்பை மாறி போட்டிருக்கிறார்கள் என்று. அது தலைப்பு சரி. என்னென்று சொன்னால், ஈராக்கில் போர் நிறுத்தம் ஏற்பட்டது என்று சொன்னால், அங்கிருந்த அமெரிக்க படைகளும் நேட்டோ படைகளும் வெளியேறுவதற்காக அவர்கள் ஈராக்கின் எதிர்ப்பு படையிடம் போர் நிறுத்தத்தை கேட்டிருந்தார். போர் நிறுத்தம் 24 மணி நேரம் இருந்தது. ஈரானில் இன்னும் போர் நிறுத்தம் ஏற்படவில்லை. இப்போது நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கும் போது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அவர்கள் அதை போஸ்ட்போன் பண்ணி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். 5 நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணி இருக்கிறார்கள். இப்ப ட்ரம்ப் கூறுகிறார் ஏப்ரல் 9ஆம் தேதி இந்த போரை நிறுத்துவதற்கு முயற்சிப்பதாக கூறுகிறார். அவ்வளவுதான். அதில் ஒன்று கூற வேண்டும் என்னென்றால், அதான் சொல்லுவார்கள் இல்லையா, புத்தகத்தினுடைய கவரை பார்த்து நீங்கள் மதிப்பிடாதீர்கள், புத்தகத்துக்குள்ளுக்கு படித்துவிட்டு மதிப்பிடுங்கள் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் நீங்கள் கூறுவது போல் இருக்கிறது. சரி, நீங்கள் தொடர்ந்து கூறுங்கள். இந்த போர் நிலைமையை பொறுத்தவரையில் ஓமானில் இப்போது வெடிச்சத்தம் குண்டுவெடிப்பு கேட்டதாகவும் அமெரிக்க தூதரகம் கூறியிருக்கிறது, தனது பணியாளர்களை அந்த பதுங்கு குழிகளுக்கு செல்லுமாறும், இந்த சைரன் அடிக்கும் போது நீங்கள் அங்கு செல்லுமாறும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போல ஈரான் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. ஈரான் 77வது அலை தாக்குதலை இப்போது ஆரம்பித்திருப்பதாக கூறியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ஈரான் இந்த பேச்சுவார்த்தை அது தொடர்பாக தங்களுக்கு எதுவும் தெரியாது என்றுதான் கூறுகின்றது. அதே சமயம் ஈராக்கில் இருந்து நாங்கள் அப்போது பேசியது போல ஈராக்கில் இருந்து படையினர் வெளியேறியதை தொடர்ந்து அமெரிக்க படையினரும் அந்த விக்டரி முகாமில இருந்து வெளியேறி இருக்கிறார்கள். அதை கொண்டாடும் முகமாக அங்கு வெடிகள் கொளுத்தி ஆரவாரம் செய்யப்படுவதாக, அதாவது ஈராக்கின் போரின் போது போடப்பட்ட முகாம் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. ரஷ்யா ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி பிரிவுக்கான தலைவர் குரோசியை கூப்பிட்டு மிக கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தனது புஷர் பகுதியில் இருக்கின்ற அணு உலை மீதான தாக்குதல்கள், அதை ஐக்கிய நாடுகள் சபை கண்டும் காணாமலும் இருப்பது. ரஷ்யா ஒன்றை சொல்லி இருக்கிறது சொன்னால், அதன் மீதான தாக்குதலுக்கு தான் பொறுப்பு, நான் தான் பதிலளிப்பேன் என்று கடுமையாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் இந்த போர் இப்போது ஒரு மிக்ஸ்டான ரியாக்ஷனை, மக்களிடம் ஒரு குழப்பம், போர் நிறுத்தமா, போர் நடக்குமா அல்லது போர் முடிய போகிறதா என்ற ஒரு குழப்பத்துக்கு இருக்கிறார்கள். ஆனால் சில சமயங்கள் இப்ப ட்ரம்பின் கருத்துக்களை பொறுத்தவரையில் மனத்தியாலத்துக்கு ஒருக்கா மாறிக்கொண்டிருக்கும். நாளை காலை மிக மோசமான தாக்குதல்கள் ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஈரான் மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் லுஃப்தான்சா விமானங்கள் மே இறுதி வரையிலும் மத்திய கிழக்குக்கான தனது விமான சேவையை நிறுத்தி இருக்கின்றது. பல விமான நிறுவனங்கள், நாங்கள் காலையில் கலைத்திருந்தோம், ஏர்பஸ் 380 ஒரு மிகவும் எக்ஸ்பென்சிவான பிளேன். அது சில ஏர்போர்ட்ல இறங்கவும் மாட்டுது. பெரிய விமானம், டபுள் டேக்கர், அது எரிந்தது. மற்றது சவுதி அரேபியா விமானம் அழிந்தது என்பதை பொறுத்து பல நாடுகள் இப்போது தங்கள் விமானங்களை கொண்டு போய் வெவ்வேறு நாடுகளில் வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக கூறப்படுகின்றது. பொருளாதார ரீதியாகவும் பல நாடுகள் கடும் சேதத்தை சந்தித்திருக்கின்றன. இந்தியா தனது கப்பலை 2 கப்பல்களை இப்போது இந்தியாவின் கப்பல்கள் ஹோர்முஸுக்குள்ளால் சென்றது தொடர்பாக அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் இந்தியாவின் வெளிவார செயலாளர் கதைத்திருக்கின்றார். இந்தியா அண்டர் கிரவுண்டில் ஏதோ டீலிங்கை ஈரானுடன் செய்வது போல ஒரு தோற்றப்பாடு. பலரும் ஈரானுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜப்பானும் இப்போது $1 மில்லியன் கப்பல் கட்டணமாக கட்டுவதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. சுருக்கமாக, இப்ப டொனால்ட் ட்ரம்புடைய இன்று அவருடைய இந்த செய்தியை பார்க்கும் பொழுது,
உங்களோடு உரையாடும் பொழுது நீங்கள் ஏற்கனவே கூறியிருந்தீர்கள், அதாவது பொருளாதார நெருக்கடிகள், எண்ணெய் விலை உயர்ந்து கொண்டு போவது, இனி பங்குச்சந்தை சரிவு கண்டதும் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இப்ப உண்மையாக வருகின்ற உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியின்படி ஈரான் இதுவரையில் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை. 3ஆம் தரப்பு 4ஆம் தரப்பு பேசிக் கொண்டிருந்தாலும் ஈரான் நேரடியாக ஈடுபடவில்லை என்று அவர்கள் வெளிப்படையாகவே கூறிவிட்டார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த கூறிய விடயங்கள் பங்கு சந்தைகளை ஓரளவுக்கு சமாதானப்படுத்துவதற்கும் எண்ணெய் விலையை இறக்குவதற்காக தான் இந்த கருத்து அமைந்திருந்த என்று உறுதியாக கூறலாமா? பல பொருளியல் நிபுணர்களும் கூறுகிறார்கள். பேராசிரியர் சாக்ஸ் அதைத்தான் கூறியிருந்தார், பில் கிளிங்டன் அதைத்தான் கூறியிருந்தார், இன்னும் பல ஆய்வாளர்கள் அதைத்தான் கூறுகிறார்கள். இன்று அதாவது கடந்த இந்த 3 வார போர் 4வது வாரத்துக்கு மடியடித்து வைத்திருக்கிறது. 4வது வாரம் நடந்து கொண்டிருக்கிறது. 3 வார போரில் $3.2 டிரில்லியன் பங்கு சந்தைகள் இழந்திருந்தன. இன்றுதான் அது இந்த இரத்த களரி என்று சொல்வது. இன்று அதாவது 3வது கிழமைக்கு பிறகு அவர்களால் நின்று பிடிக்க முடியவில்லை. கோல்டு விழுந்தது, சரிஞ்சது 20% என்று சொல்லி. வெள்ளியும் விழுந்தது, கிட்டத்தட்ட 48 பவுன்ஸுக்கு இங்க போகுது. முதல் 68 பவுன்ஸ்ல இருந்தது. அதே போல மார்க்கெட் ஒயில் தாறுமாறாக ஏறியது. பங்கு சந்தைகள் கடும் சரிவை சந்திச்சன. ஆசிய பங்கு சந்தைகள் கொலாப்ஸ் என்ற நிலைக்கு வந்தது. இந்த நிலையில் தான் ட்ரம்பின் அறிவித்தல் வந்தது. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இந்த டவ் என்ற பங்கு சந்தை 1000 புள்ளிகள் ஏறி இருந்தன. எண்ணெய் விலை கடும் 13% வீழ்ச்சி அடைந்து $96 மாறி இருந்தது. இந்தியாவின் பங்கு சந்தை கடகடந்து எகிரி இருந்தது. ஆசியாவின் பங்கு சந்தை எகிரி இருந்தது. அதே போல ஏனைய தென்கொரியாவா இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம், பல நாடுகளுக்கு ஒரு விடிவு கிடைச்சது போல உணர்ந்தார்கள் இந்த மாற்றத்தை. அதாவது முன்னைய போர்கள் இல்லாமல் இந்த போர் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்துடன் பிணைக்கப்பட்டது. ஈரான் அடித்தது பொருளாதாரத்தை தான் கூடுதலாக அடித்தது. அதாவது முஸ்லீம், அதாவது வளைகுடா நாடுகள் இதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாத என்ற ஒரு நிலை. அப்ப யார் கூறுகிறார்கள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ட்ரம்புக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறதாகத்தான் கூறப்படுகிறது. அதாவது அந்த கூட்டணி நாடுகளிடமிருந்தே கடுமையான எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டார். அதற்கு பிறகுதான் இந்த முடிவு வந்திருக்கிறது. இல்ல, இன்னொரு கேள்வி உங்களிடம் என்னவென்றால், ஈரானை சிலாவி அழித்தொழிப்பேன் என்று சொன்னார், ஒபிலிட்ரியேட் பண்ணுவார் என்று சொன்னார். அங்க நின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒப்பந்தம் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற என்று கூற அங்கே இருந்து அப்படி இங்கே இறங்கி வந்தார். பலம்தான் என்று சொன்னால் ஈரான் அடி முதல் அவர்கள் மெல்ல மெல்ல எடுத்தார்கள். அதாவது 3வது கிழமை இவர்கள் ஆயுதங்கள் இல்லாமல் அல்லலாடி கொண்டிருக்கிற நேரத்துல ரஷ்யாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கூறுகிறார், ஈரான் இன்னும் புது ஆயுதங்களை எடுக்கவில்லை என்றார். ரஷ்யாண்ட செய்குவை பொறுத்தவரையில பாதுகாப்பு அமைச்சர் அவர் ஒரு ஜெனரல், அவர்தான் அந்த யுக்ரைன் போரை முதலிலிருந்து நடத்தியவர். அப்ப அவர்தான் இப்ப வடகொரியாவையோ எங்கேயோ அவர் இங்க அடிக்கடி ஈரானுக்கு வருவார், வடகொரியாவுக்கு போவார், ஒரு முக்கிய புள்ளி. அவர் கூறினார், இன்னும் முக்கிய ஆயுதங்களை ஈரான் எடுக்கவில்லை. இஸ்ரேலை மட்டுமல்ல வளைகுடாவை முழுத்தலையும் அழிப்பதற்கு ஈரானிடம் ஆயுதங்கள் இருக்கிறது. அடுத்ததாக இன்னொன்றையும் அவர் சொன்னார், அமெரிக்காவிடம் இல்லாத அளவுக்கு ஏவுகணை ஈரானிடம் இருக்கின்றன. அப்ப அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், F-35 அமெரிக்காவின் கனவு விமானம் அடி வாங்கியது. அடுத்தது கூட்டணி நாடுகளால் எந்த நாடுகளும் அமெரிக்காவுக்கு உதவிக்கு வரவில்லை. நேட்டோவும் வரவில்லை, வளைகுடா நாடுகளும் வரவில்லை. சரி, அமெரிக்கா மக்களின் போராட்டத்தை தூக்கலாம் என்றால் மக்கள் யாரும் எல்லோரும் அரசின் பக்கம் போய்விட்டார்கள். அப்ப அதுவும் ஃபெயிலியராக போய்விட்டது. வளைகுடா நாடுகளை கொண்டு போகலாம் என்றால் அவர்கள் ஒரு கல்லை கூட எறியவில்லை. இதற்கு பிறகு ட்ரம்பால் எதுவும் செய்ய முடியாது. இதுக்கு பிறகு அவர் இஸ்ரேலை நம்பி சும்மா அடிச்சு கொண்டிருப்பதால், இப்ப பேராசிரியர் மராண்டி கூறியது போல 2025ஆம் ஆண்டு அடித்த லோஞ்சர்கள், அதிகளமான லோஞ்சர்கள், ஏவுகணை லோஞ்சர்கள் சேதமானது போன வருஷம். இந்த வருஷ தாக்குதலில் அவர்களுடைய லோஞ்சர்கள் சேதமாகவில்லை. அது போன வருடம் உள்ளுக்குள் இருந்து அடித்தபடியால் சேதமாகியது என்று.
எல்லாம் டீகோயை வச்சுதான் செய்தார்கள். சீனாவோட 5000 டீகோயை வாங்கியிருந்தார். இந்த ஏர்பெட் மாதிரி அடிச்சு விட்டா அது டேங்கி மாதிரி நிற்கும், பிளேன் மாதிரி நிற்கும் சொல்லி. அப்ப அவங்க இதே எல்லாத்தையும் எல்லா ஆயுதங்களையும் வீணடித்து விட்டார். இப்ப சேட்டலைட்டை சுட்டு கொளுத்துற ஏவுகணையை கொண்டுதான் நேற்று டிமோனாவை பாதுகாத்திருக்கிறார்கள். இப்ப ஓரளவு என்னன்னா ட்ரம்ப் கூறியிருக்கிறார், தான் பீட் ஹிசத்தை கூப்பிட்டேன், ஜெனரல் ஹெயினை கூப்பிட்டேன், பலரை கூப்பிட்டு சொன்னேன், லெட்ஸ் டாக். ஆனா டொனால்ட் ட்ரம்புக்கு இதை புரிந்து கொள்றதுக்கான அறிவு இருக்கிறதா? எனக்கு இது பலரும் கேட்கின்ற கேள்வி. இது ஒரு பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் இல்லை, பலரும் கேட்கின்ற கேள்வி. இது தொடர்பாக நிச்சயமாக இந்த நிபுணர்கள் கருத்து குறிப்பாக ஜெஃப்ரி சாக்ஸ் போன்றவர்கள் கருத்து கூறி அதான் ஜெஃப்ரி சாக்ஸ் கூறி இருக்கின்றார். அவர் மிகவும் ஒரு வேதனைப்பட்டுத்தான் கதைத்திருக்கின்றார். அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார், டூ மென்டலி அன்ஸ்டேபிள் இண்டிவிஜுவல் என்று கூறியிருக்கிறார். மனநிலை பாதிக்கப்பட்ட 2 பேர் இந்த உலகத்தை, அதாவது அவர் சொல்ற we cannot live the delusion of this man என்று குறிக்கிறார். இந்த மனிதர்களின் கற்பனையான உலகத்தில, ஒரு காணல் நீர் போன்ற உலகத்தில இந்த மக்கள் வாழ முடியாது. அவர் இன்னொன்றையும் கேட்டிருக்கிறார், அமெரிக்காவில் நீங்கள் அமெரிக்க மக்களை பார்த்து ஒன்று கேட்டிருக்கிறார், உங்களில் ஒரு பகுத்தறிவு உள்ளவர்கள் இல்லையா என்று கேட்டிருக்கிறார். காங்கிரஸ் தான் இந்த போருக்கு போருக்கான பொறுப்பை காங்கிரஸ் தான் எடுக்க வேண்டும். ஆனால் காங்கிரஸில் யாராவது ஒருவராவது என்ன நடக்கிறது என்று, உங்களுடைய நாட்டில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்களா என்று அவர் கேட்டிருக்கிறார். அதாவது அவர் சொல்லுகிறார் என்று, ஈரானுடன் தொடர்பை வைக்கிறது பாசிபிள், ஆனால் டீலை வைக்கிறது பாசிபிள் இல்லை, இம்பாசிபிள் என்றுதான் சொல்லி இருக்கிறார். அப்ப அதாவது அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு தரப்பு பேசியது என்று சொல்லுகிறது, மறுதரப்பு இல்லை என்று சொல்கிறது. அப்ப அது டீல் இல்லை, அது மீடியா ரிலீஸ், அவ்வளவுதான். அதுல அது இந்த பத்திரிகைகளுக்கான அறிக்கையை தவிர அது டீல் இல்லை என்று கூறியிருக்கு. அதாவது அமெரிக்காவின் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் ப்ரொடக்ஷன், டெக்னாலஜி, பிசிக்கல் ப்ரொடக்ஷன் அதுதான் கூடுதலாக தாங்கி இருக்கிறது. டெக்னாலஜி இது விழுகிற நேரத்தில் அமெரிக்காவால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை. அதாவது அவர் கூறுகிறார் என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக வந்தது இந்த ஆயிலும் கேஸ். அதே நேரம் கூட்டணி நாடுகள் பின்பலமாக ஈரானுடன் கைகோர்க்க தொடங்கியது. இப்போது இந்தியாவுடன் பின்பலமாக ஈரானுடன் போய் கை சேர்ந்ததால் இப்போது மார்க்கோ ரூபியோ ஜெய்சங்கரை கூப்பிட்டு கலைத்ததாக கூறப்படுகிறது. என்றால் அவர்களுக்கு நாட்டில பிரச்சனை அல்லது உள்நாட்டு கலவரம் வந்துவிடும். பல நாடுகளில் உள்நாட்டு கலவரம் வந்து பல நாடுகளில் உள்ளக பிரச்சனைகளே வந்துவிடும். ஆனாலும் அமெரிக்காவை ஈரான் நம்ப போவதில்லை. இப்ப ஈரான் தளபதிகளின் கருத்தின் அடிப்படையில் அவர்கள் தங்கள் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இது தொடர்பாக யோசிக்க முடியும் என்று சொல்லி இருக்கிறார்கள். எல்லோரும் கதைக்கிறார்கள். இப்போது பாகிஸ்தான் கதைக்கிறது, எகிப்து கதைக்கிறது, துருக்கி கதைக்கிறது, ஓமான் கதைக்கிறது. எல்லோரும் இப்போ இதை சாதாரணமாக வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள். இஸ்ரேலை ஒதுக்கி விட்டார்கள். எல்லோரும் இப்போது ஈரானுடனும் அமெரிக்காவுடனும் பேசுகிறார்கள் என்றால் அவர்களுடைய நாட்டை இப்போது தக்க வைக்க வேண்டும். அதாவது ட்ரம்புக்கு கடைசியா கொடுக்கப்பட்ட அழுத்தம் என்னென்று சொன்னார், பீட்டர் சாக்ஸ் கூறினார் என்னென்று சொன்னால், இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, பிசிக்கலான ஸ்ட்ரக்சரை அழிக்க எப்ப தொடங்கினார்களோ 2 தரப்பும், அப்போதே பிரேக்கிங் பாயிண்ட் வந்துட்டு. ஏனென்றால் அது எத்தனையோ வருஷம் எடுக்கும் கட்டி முடிக்க. நீங்கள் உதுல வச்சு உதுல வச்சு நீங்க விளையாடலாம். நீங்கள் இந்த விளையாட்டை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு எத்தனையோ பல வருடங்களாக எடுத்த அழிச்சு போட்டு நாளைக்கு ஒயிலும் இல்ல கேஸும் இல்லாம இருக்கிற இந்த உலகம் இருக்காது. அதுதான் அவர் கூறியிருக்கிறார். இனி ரஷ்யா யுக்ரைன் மீது தாக்குதல் நடந்த பொழுது மேற்கத்திய நாடுகள் வரிசையில் நின்றது ரஷ்யாவை குற்றம் சொல்வதற்கு. இந்த எலக்ட்ரிசிட்டி, கேஸ் பைப்லைன்ஸ் அந்த மீது தாக்குதல் நடந்தவுடன் இப்பொழுது இவர்கள் தாக்குதல் செய்த பொழுது எத்தனை பேர் கண்டனம் தெரிவித்தார். இனி இப்ப டொனால்ட் ட்ரம்புடைய இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது 48 மணி நேர காலக்கெடு கொடுத்திருந்த விடயம் நாங்கள் 3 தடவைகள் பேசியிருந்தோம். நினைக்கிறேன் இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் இந்த காலக்கெடு முடிய போன்றது. அது இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. 5 நாட்கள் கொடுத்திருக்கிறார். 5 நாட்கள்
பேச்சுவார்த்தை நடத்துவோம், தீர்மானத்துக்கு வருவோம் என்ற ஏதோ அலம்புவது போல் இருக்கிறது. ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஆனால் இது அலம்புகிறார் என்று நாங்கள் தட்டி கழிக்க முடியாது என்றால், அவரிடம் புத்தி இல்லாவிட்டாலும் அவரை சுற்றி இருப்பவர்களிடம் புத்தி இருக்கலாம். நீங்கள் அடிக்கடி கூறினீர்கள் 2500க்கும் மேற்பட்ட மெரின் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள், அதன் பின்னர் சிறப்பு படையினர் செல்லுகிறார்கள் என்று கூறினீர்கள். கிட்டத்தட்ட 4500க்கும் மேற்பட்ட கடற்படையினர் அங்கே அந்த பிராந்தியத்துக்கு செல்லு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கே போய் சென்று செட்டில் பண்ணி சரியான இலக்குகளை அவதானித்து சரியாக துல்லியமாக கணிப்பதற்கு நேரம் வாங்கும் ஒரு தந்திரமாக இதை நான் கருதலாம். அடிக்கடி கூறுவது போல அமெரிக்காவுடன் சண்டை செய்வது ஆபத்து, சமாதானத்துக்கு போவது பேராபத்து. நீங்கள் சமாதானத்துக்கு போக வைக்கதான் வெகு கவனமாக இருக்கணும். அது எங்களோட தமிழீழத்திலும் நாங்கள் பார்த்ததுண்டு. இப்ப சமாதான பேச்சுக்களுக்குள்ள தான் ஈரான் அத்தனை தளபதிகளையும் தலைவரையும் இழந்ததே இந்த சமாதான பேச்சுக்களை தான். போருக்குள்ள ஈரான் இழக்கவில்லை, அதை போராக்கள் இழந்தது குறைவு. அப்ப இப்ப பல கேள்வி என்னென்றால், இந்த 4500 மெரைன்ஸ் அங்க போகிறார்கள். அவர்கள் போகும் வரையும் இவர்கள் இந்த ஆயுதங்களை மறுசீரமைத்து வரையிலும் உள்ளுக்கு புலனாய்வுத்துறை எந்த தகவலும் இல்லை. 4 வாரங்களாக ஈரான் இன்டர்நெட் டவுன், அவங்க இன்டர்நெட் ஓபன் பண்ணவே இல்லை. அப்ப ஒன்றும் தெரியாது. அப்ப அடுத்தது கேர்டிஸ் அமைப்பினரை பலப்படுத்தி அவர்களின் ஊடாக உள்ளகத்துக்களால் ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கு, அதுக்குத்தான் ட்ரம்ப் கூறுகிறார் என்னென்றால், இன்னொருவர் யாருடன் கலைக்கிறார் இன்னொருவர் என்று அவர் கூறுகிறார். எல்லாரும் இறந்து விட்டார்கள், அது ரெஜிம் சேஞ்ச் தானே என்று கூட கூறுகிறார். அது வேறுபடியாது. அப்ப இதில் இனித்தான் ஈரான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அடியும் நீங்கள் மரண குழிக்குள்ள வைக்கிற மாதிரி தான் இருக்கு. எனவேதான் ஈரான் வெளிவார அமைச்சர் கூறிக்க, நான் வரவே மாட்டோம் பேச்சுக்கு, இது போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் தரப்போவதில்லை, நிரந்தரமான ஒரு சமாதானம், அதுக்கும் அனைத்துலக சமூகத்தின் உத்தரவாதத்துடன் ஏற்றுக்கொள்வோமே தவிர வரப்போவதில்லை என்று கூறியிருக்கிறார்கள். இப்போது அவர்களுக்கு டைம் தேவை. ஈரானில் எங்கெங்க என்ன இருக்கிறது என்றதை அறிய வேண்டும். உள்ளுக்குள் இருக்கின்ற மொசாட்டுகளுடனான தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும். அடுத்ததாக அடுத்த படையினர் உள்ளுக்குள் ஒரு ஏன் உள்ளக புரட்சி பிழைச்சது என்றதை பார்க்க வேண்டும். அடுத்தது இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை எவ்வாறு கைப்பற்றுவது அல்லது அதை தந்திரமாக எவ்வாறு எடுத்து விடுவது. இப்ப உடனே கூறியிருக்கார், ஜோயிண்டா நாங்கள் வச்சிருப்போம். என்னன்னு சொன்னால், அங்கே இருக்கிற ஒரு அயத்தொல்லாவும் தாரமா சேர்ந்து ஜோயிண்டா வைத்திருக்கலாம் என்று. என்னன்னு சொன்னால், ஏதோ ஒரு வகையில் அவர்கள் உள்ளுக்கு கூறுவார்கள். ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவாக போராட்டு விட்டாலும் நோர்வேயாக போகலாம், அல்லது ஸ்வீடனாக போகலாம், சுவிட்சர்லாந்தாக போகலாம். அப்படித்தான் வருவார்கள். இந்த தமிழகத்திலும் அப்படித்தான் வந்தார். இப்ப நீங்கள் சொல்வது போல இது ஒரு காலத்தை வாங்குவதற்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். தரவழி தாக்குதல், அதாவது அந்த தீவை கைப்பற்றுவதும் அவர்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது. கைப்பற்றி அதை நிலை கொள்ள வைக்க முடியுமோ அது என்னவோ, ஆனால் அங்கே ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு திட்டமாக இருக்கலாம் என்று கூட நீங்கள் கூறியதையும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இனி ஹார்முஸ் நீரிணையும் திறக்க வேண்டும். அவர்கள் கூறுகிறார்கள் திறந்துதான் இருக்கிறது, ஆக தங்களுடைய எதிரிகளுக்கு மட்டும்தான் அதை போட்டி இருக்கின்றன. அதுவும் கூட ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்கின்றன. என்றால் இப்ப இந்த கன்னி வடிகளை வைத்து விட்டால் இவர்கள் தரவடியில் சென்றாலும் ஹார்முஸ் நீரிணையை இயங்க வைப்பது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும் இல்லையா? உண்மைதான். என்னென்று சொன்னால், ஹார்முஸ் நீரிணையை பொறுத்தவரையில் அதை இயங்க வைப்பது என்பது, அதை கைப்பற்றுவது என்பது இப்போது ட்ரம்புக்கு முன்பு தெரிந்திருக்கும், அது முடியாத காரியம். கிட்டத்தட்ட 3200 கப்பல் இருக்கிறது. அதில் ஒரு போர் நடந்தால், நாங்கள் முதலும் கதைத்திருந்தோம், ஒரு போர் நடந்தால் அது இந்த நிலைமை எவ்வாறு இருக்கும் என்றதை கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஈரான் சர்ஃபஸ் வெசல்ஸ் தான் அழிக்கப்பட்டது. அதை வைத்துக் கொண்டு 2 ஆயுதங்கள் அழித்து விட்டது, வான்படை அழிந்து விட்டது, கடற்படை அழிந்து விட்டது என்று சொல்ல முடியாது. என்றால் எல்லாம் அழிந்த பிற்பாடும் அவர்கள் ஒரு வல்லரசை, ஒரு வல்லரசு தன் 33-37% படை அணிகளை கொண்டு வந்து குவித்து, போன தடவை அதுவும் இஸ்ரேலும் அவர்களும் சேர்ந்து போன தடவை 12 நாள் நின்று பிடிச்சார்கள். இந்த முறை 23வது நாளிலேயே மூச்சு வாங்குது என்று சொன்னால், இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இவர்களுக்கு இப்ப ஏன் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இதுல இன்னொரு விஷயம் இருக்கின்றது. ஆரென்று சொன்னால், இந்த ஈரான் வெளிவார அமைச்சர் ஒன்றை இன்று கூறியிருந்தார். அதாவது எகிப்து
இந்த சுயஸ் கடலின் ஊடாக போகிற கப்பல்களுக்கு $2 லட்சம் இருந்து $7 லட்சம் அறவிடுகிறது. சில பெரிய கப்பல்களுக்கு 1 மில்லியனையும் அறவிடுகிறது. பனாமா கால்வாய்க்குள்ளாக போற கப்பல்களுக்கு $1 லட்சம் $4.5 லட்சம் அறவிடப்படுகின்றன. சில சமயங்களில் $5 லட்சம் அறவிடப்படுகின்றன. துருக்கி இந்த பொஸ்போஸ்ட் சைட்டுகளால போற கப்பல்களுக்கு பணத்தை வாங்குகிறது. கனடா இந்த சென்ட் லோரன்ஸ் சீரேக்களால போறதுக்கு பணத்தை வாங்குகிறது. அமெரிக்கா இந்த சென்ட் லோரன்ஸ் சீரேக்களால போறதுக்கு தண்ட பக்கத்துக்கு காசை வாங்க யோசிக்கின்றது. அப்ப ஈரான் ஏன் இந்த ஹோமோஸ் ஜலசந்தியினூடாக போற அல்லது நீரிணையினூடாக போற கப்பல்களுக்கு வாங்கக்கூடாது? அவர்கள் விலையை நிர்ணயித்திருக்கிறார்கள் 1 மில்லியன். ஜப்பான் ஓமன்ட்டு நாங்கள் தாரமண்ட் இப்ப எல்லாரும் ஓமன்ட்டுவாங்க. அதான் இப்ப 74 மில்லியன் இன்றைக்கு போட்டிருக்கிறார்கள். இப்ப இந்த போர் நடந்து கொண்டிருந்த நேரத்துல ஈரான் தான் உலகத்திலே அதிக எண்ணெயை உற்பத்தி செய்து வித்திருக்கிறது. 46 வருட வரலாற்றுல ஈரான் அதிக எண்ணெய் விற்பனை செய்திருக்கிறது இந்த போருக்குள்ள. அப்ப ட்ரம்புக்கு காசு தானே. இப்ப ஜோசிப்பா இந்த 1 மில்லியன் இந்த ஹோமோஸ் ஜல நீரிணைய தானும் ஈரானும் சேர்ந்து நடத்தினா என்று சில ஒழிச்சு வச்சிருக்கலாம். அப்போ சொல்லிக் கொண்டிருந்தார், என்னுடைய லைஃப்ல நான் டீல் வைக்கிறது தான் என் வேலைன்னு சொல்லிக் கொண்டிருந்தார். அதான் இப்ப சொல்லியிருக்கிறேன். இப்பதான் நெத்தனியா வாயிட்டு இருந்திருக்க ட்ரம்புடன் தான் பேசியதாகவும் அவர் சொன்னாராம் போர் வந்து ஒரு டீலுக்குள்ளால் முடியும் என்று தான் சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் அரசு அவர்களே சொல்லுவார்கள், கம் பேக் டு ஹவுண்ட் யூ என்று சொல்லுவார்கள், உன்னை திருப்பி வந்து வாட்டும் என்று சொல்லுவார்கள். ஈராக்கில் இவர்கள் செய்த அட்டூழியம் இப்பொழுது அமெரிக்கர்களை திரும்பி வந்து வாட்டுவது போல் தெரிகின்றது. அதைத்தான் நாங்கள் மதியம் பேசும் பொழுது நீங்கள் தலைப்பாக கொண்டு வந்திருந்தீர்கள். எங்களுடைய உறவுகளுக்கு கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள். என்றால் அந்த நான் சொன்ன அந்த உன்னை திரும்பி வந்து வாட்டும் என்ற அந்த நிலைமை இப்பொழுது வந்திருக்கின்றது. என்ன நிலைமை என்றதை கூறுங்கள். போர்ல வந்து அமெரிக்கா இழந்தது மிக அதிகம். அதிலும் குறிப்பாக ஈராக். அதாவது ஈரான் இதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்னென்று சொன்னால், ஈராக்கில் இருந்து அமெரிக்காவை விரட்டி அடித்திருக்கிறார்கள். அது ஒரு வெல் பிளான் என்று சொல்லலாம். கிட்ட பார்க்க போனால் இன்று அந்த ஈராக்கில் இருக்கிற விக்டரி பேஸ் என்று சொல்றது, கேம்ப் விக்டரி என்று சொல்றது, விக்டரி அது வந்து அதுல இருந்த அமெரிக்க படையினர் இப்போது வெளியேறி யோர்டானுக்கு போயிருக்கிறார்கள். நேட்டோ படையினரும் வெளியேறி விட்டார்கள். அதற்காகத்தான் 24 மணி நேர போர் நிறுத்தத்தை வந்து இந்த எதிர்ப்பு படையினரிடம் கேட்டிருந்தார்கள். தாங்கள் வெளியேறி போறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அனுமதியுங்கோ என்று சொல்லி கேட்டிருந்தார்கள். இந்த படை அமெரிக்காவை பொறுத்தவரையில், அதாவது இது ஒரு பெரிய ஒரு அணிவகுப்பாகத்தான் போயிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 22 வருடமாக இருந்த அந்த தளம் இன்றைக்கு துடைத்தளிக்கப்பட்டிருக்கிறது. துடைத்தளிக்கப்பட்டா ஆனரவிலிருந்து ஓடின மாதிரி தான், ஆனரவிலிருந்து ஆமி ஓடின மாதிரி தான். இன்றைக்கு அவங்ககிட்ட போர் நிறுத்தத்தை கேட்டு அந்த தளத்திலிருந்து போயிருக்கிறார்கள். இப்ப ஆனரவை எவ்வளவு தூரத்துக்கு தமிழ் மக்கள் ஒரு தங்களுக்கு ஆக்கிரமிப்பு சின்னமாக பார்த்தார்களோ, இந்த விக்டரி தளத்தையும் அப்படித்தான் அவர்கள் பார்த்தார்கள். இந்த வளைகுடாவின் நாட்டில் அவர்கள் அமெரிக்காவின் வெற்றி சின்னமாக இருந்ததை அன்றைக்கு இஸ்லாமிய ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈராக் என்று சொல்றது, இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈராக் என்று சொல்றது, அவர்கள் அதை தாக்கி அதை தொடர்ந்து அதன் மேல் நடைபெற்ற தாக்குதல்கள் அடுத்து போயிருக்கிறார்கள். இப்ப 2003ஆம் ஆண்டு ஈராக்கை முற்றாக கைப்பற்றினாலும் 1991ஆம் இடம்பெற்ற போரில் இருந்து அதை ஒரு சின்னமாகத்தான் அமெரிக்கா பராமரித்து வந்திருந்தது. அந்த கேம்பில் இருந்துதான் ஜெனரல் ஹுசைன் சொலாமனியையும் வந்து அமெரிக்கா ஈராக்கில் வைத்து படுகொலை செய்திருந்தது. அப்படி அந்த தளத்துக்கு பெருமளவான ஈராக்கிய ஜெனரல்கள் மற்றும் ஹமாஸ் படையினர், ஹிஸ்புல்லா படையினரின் மரணங்களுக்கும் அந்த தளத்துக்கு நிறைய தொடர்புகள் இருக்கின்றன. இன்று அங்கு நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா மேலுக்கு ரேசர் ரவுண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு வெற்றி கொண்டாட்டமா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது சின்னமாக பார்க்கப்படுகின்ற என்று கூறினாலும் அவர்கள் அங்கிருந்து வெளியேறியது இஸ்ரேலியர்களுக்கு இது எவ்வளவு பின்னடைவாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால், அங்கே சின்னமாக இருந்தாலும் சும்மா இருந்து விளையாடி கொண்டு போவதில்லை, கண்காணித்துக் கொண்டுதான் இருக்க போகிறார்கள்.
அப்ப இது இஸ்ரேலியர்களுக்கு எவ்வளவு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்று சொன்னால், இந்த போரின் முடிவே இப்ப இருக்கிற நிலைமை ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. எனவேதான் இந்த போர் முடியுமா என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள். இப்படி முடியாதென்றும் சிலர் வாதிடுகிறார்கள். என்று சொன்னால், இப்படியே இடைக்கு விட்டால் இஸ்ரேலின் நிலைமை மிகவும் பரிதாபமாகத்தான் போகிறது. ஏனென்று சொன்னால், வளைகுடா நாடுகளில் கூட இப்ப ஈராக்கில் வெளியேறினால் அவர்கள் ஜோர்டானுக்கு தான் கொண்டு போயிருக்கிறார்கள். சில சமயம் அவர்களுக்கு யோசிக்கலாம் என்ற இனி ஈரானுடன் ஒரு உடன்பாட்டுக்கு வந்து மெதுவாக நாங்கள் கொண்டு வரலாம் என்றும் சில வேளை யோசிக்கலாம். நேட்டோ வேலைக்கு அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் அந்த தளத்தில் இருந்து. உண்மையில் நீங்கள் கேட்டது போல இது இஸ்ரேலிட இந்த தளங்கள் எல்லாம் இருந்தது இஸ்ரேலிட பாதுகாப்புக்காக. அதைத்தான் எல்லோரும் சொன்னார்கள். எல்லாத்திலும் இருந்தது இஸ்ரேலின் பாதுகாப்பு. ஒவ்வொரு தளம் அகற்றப்படுவது என்று சொன்னால் இஸ்ரேலின் ஒவ்வொரு தூணும் உடைக்கப்படுகிறது என்றுதான் அர்த்தம். அப்ப இது இஸ்ரேலிய மக்களுக்கும் இப்போது மெல்ல மெல்ல புரிய வந்திருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். சரி, நிறைவாக போர் நடந்து கொண்டிருக்கின்றது, பொருளாதார சிக்கல்கள் வந்திருக்கிறது, பொருளாதாரம் உலகத்தையே ஒலிப்பிக் கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தானில் பார்க்கலாம், இந்தியாவில் பார்க்கலாம், ஸ்ரீலங்காவில் பார்க்கலாம், ஆசிய நாடுகளில் பார்க்கலாம், மேற்கத்திய நாடுகளில் பார்க்கலாம். பிரித்தானியாவை எடுத்தீர்கள் என்றால் £1.28 இருந்த ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை இப்பொழுது £1.50 மாறி இருக்கிறது. எண்ணெய் விலை கூறினால் மிச்ச எல்லா பொருட்களுடைய விலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து விடுவார்கள். இந்த பொருளாதார நிலைமை, இந்த சிக்கல் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்ற என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். கடுமையான தாக்கம் தான். இப்போது ஃபெர்டிலைசர்ஸ் இந்த பற்றாக்குறை கடுமையான பாதிப்பை விவசாயத்தில் ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. உடனடியான இதன் பாதிப்பு தெரியாது. இன்னும் ஒரு 3-4 மாதங்களின் பிற்பாடுதான் இதன் பாதிப்பு தெரியும். இலங்கையிலும் கூட அப்படித்தான் கூறுகிறார்கள். இப்போது பார்க்க போனால் எல்லாம் பிரச்சனை. அதாவது எரிபொருள் ஏற்றம், விலையேற்றமாக இருக்கலாம், வேலை வாய்ப்பு இல்லாமல், மற்றது பள்ளிக்கூடத்துல புத்தகம் என்று ஒருவர் இலங்கையிலிருந்து கதைக்கும் போது கூறினார், 2 பிள்ளைகளுக்கு ஒரு புத்தகத்தை தான் கொடுக்கிறார்கள். அப்பதான் அவருக்கு அது புரியவில்லை. ஏனென்றால் பேப்பர்ல புத்தகம் அடிப்பதற்கு, பேப்பரை வாங்குவதற்கு காசு இல்லை. அப்ப ஏன் என்று நான் சொன்னேன். உதைத்தான் நாங்கள் 2-3 வருஷத்துக்கு சொன்னது. அமெரிக்க ட்ரம்ப் வந்த UN என்ற காசுகள் எல்லாம் நிப்பாட்டினார். இவ்வளவு காலம் நீங்கள் என்னென்று வாழ்ந்தீர்கள்? யூனிசெஃப் தரும், NGO-க்களுக்கான வெறும் காசு, அவங்களோட காசு தான் வந்து கொண்டிருந்தது கண்டினியூஸா. இப்ப சீனாவும் கையை விரிச்சிட்டு சொல்றாரு, புத்தகம் அடிக்கிறதுக்கு கூட சீனா கொடுப்பதற்கு எல்லா நாடுகளும் மங்குறத்தான் இருக்கிறது. அப்ப எல்லாரும் அவரவர் தங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இப்போது ஓடி திரிகிறார்கள், மற்றவர்களை பார்க்க மாட்டார்கள். ட்ரம்ப் UN-க்கான காசை நிப்பாட்டிய போதே மெல்ல மெல்ல இந்த பிரச்சனைகள் ஆரம்பமாகி விட்டது. அடுத்தது டிட்வா புயல் வந்தது, அது இந்த அழிவு, அதிலிருந்து கூட மீள முடியாத ஒரு நிலை. தொடர்ச்சியாக போர், ரஷ்ய போரா, கோவிட் வந்தது, ரஷ்ய போர் வந்தது என்று சொல்லி உலகம் தொடர்ச்சியான அழுத்தங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இனித்தான் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை வரும் என்று நான் நினைக்கிறேன். இந்த போரை இத்துடன் இப்ப என்ன செய்ய போகிறார்கள் என்றது அடுத்த ஒரு பிரச்சனை. இந்த போரை எவ்வாறு முடிக்க போகிறார்கள் என்றது ஒருத்தருக்கு தெரியும். இது இப்ப 5 நாளைக்கு ஒரு தற்காலிக ஓய்வு. அதுக்கும் இந்த பங்கு சந்தை, இந்த மார்க்கெட்டை கொலாப்ஸ்ல இருந்து காப்பாற்றுவதற்காக எல்லோருமாக கூடியிருந்து எடுத்தது முடிவு ஒரு தற்காலிகமாக இருக்கின்றது. இதில் அமெரிக்கா தன் நிலையை விட்டு இறங்க போகிறதா அல்லது தன் நிலையை உணர்ந்து கொள்ள போகிறதான்றதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்ப ஸ்டாக் மார்க்கெட் நான் கூறியது போல 3.2 ட்ரில்லியனை இழந்தது என்று சொன்னால் பல ஐரோப்பிய நாடுகள் 1 வருட GDP அது. அப்ப அதே மாதிரி இது நாங்கள் சும்மா பங்கு சந்தையையும் ஒயிலையும் தான் கதைக்கிறோம். அதுல இருந்து சின்ன ஹீலியம் இல்லை, நானோ சிப்ஸ், அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர், மொபைல் போன் ஒன்றும் இனி இல்லை. இரண்டு ஹீலியத்தை சேமிக்க நாங்கள் இங்க பேசியிருந்தோம். ஈரான் அடுத்த ஆயுதத்தை என்ன எடுக்க இருந்த அண்டர் வாட்டர் கேபிள், இன்டர்நெட்டுகள் அண்டர் வாட்டர்களால் கேபிள் கொண்டு போறது. அந்த கேபிளைத்தான் அடுத்த கிழமை வெட்டுவதற்காக இருந்தார்கள் என்று கூற. அதை வெட்டினால் 17% உலகத்தின் தொடர்பாளர்கள், பைனான்சியல், இந்த பணப்பரிமாற்றம் எல்லாம் கொலாப்ஸ் ஆகும் என்று கூறினார்கள். இதெல்லாம் என்னென்று கட்டுறது? இந்த கடலுக்கான போய்க்க எல்லா நாடுகளும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், என்ன சண்டை வந்தாலும் இந்த அத்தியாவசிய இதுகள்ல நாங்கள் தொடக்கூடாது. அது எங்க குழம்பினது? உக்ரைன் போர்ல நீங்கள் நோர்த் ஸ்ட்ரீமை உடைச்சிங்களே, அப்ப குழம்பினது. இப்ப அதுவும் பார்க்கறது இல்லை, எதையும் யாரும் எவரையும் பார்க்கறது இல்லை. அதான் ஒரு ஆள் பிரசிடண்டா இருக்கும் போது ஒரு காரியத்துக்கு அதை எல்லோரும் செலவு பண்ணுவார்கள். அதான் அந்த பிரச்சனை. தற்போதைய நிலையில் இதை
அதுக்குத்தான் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பாகிஸ்தானார்கள், ஜோர்டானாக இருக்கலாம், சவுதி அரேபியா இருக்கலாம், எல்லோரும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பல நாடுகளும் ஈரான் அதிபருடன் பாகிஸ்தான் அதிபர் கலைத்திருக்கிறார், ஈரான் அதிபருடன் ஓமான் வெளியுறவு அமைச்சர் கலைத்திருக்கிறார், துருக்கியின் வெளியுறவு அமைச்சர், ரஷ்யாவின் லாரோவ் கூட போராடுத்திருக்கிறார். போராட்டு சொல்லிக்கிறேன், நீங்கள் ஒரு டீலுக்கு நீங்க வாங்க வந்து கூட்டு அவர்கள் இப்போது வேண்டுமென்றால் ஒரு நடுநிலை ஒரு மத்தியஸ்தத்துக்கு வரலாம். இதில் பிழை எங்க என்று சொன்னால் மத்தியஸ்தத்துக்கு போன ஓமான் தான் இதுக்கு பொறுப்பு கூற வேண்டும். இப்ப தமிழ எங்களை கொண்டு போய் எரிக் சொல்கையும் வரும்போது அன்றைக்கு போன மாதம் 2 மாதத்துக்கு முதல் இங்க கொழும்புக்கு வந்த போது அவர் டெய்லி மிரர் கொடுத்த போட்டியில் என்ன கொடுத்தார்? தான் பேச்சுவார்த்தை ஆரம்பித்த போது விடுதலை புலிகள் பீக்கில் இருந்தார்கள் பலத்தில். ஆனால் அதை சிதைத்ததுக்கு மத்தியஸ்தான் பொறுப்பு. நீங்கள் எதுக்கும் பொறுப்பு கூறவில்லை. அதே போல இங்கே ஓமான் தான் அதுக்கு பொறுப்பு. அதை என்னதான் ஓமானுக்கு அடித்தாரு. ஓமான் என்ன கேட்டது, ஏன் எனக்கு அடிக்கிறீர்கள், நான் மத்தியத்துக்கு வந்துடான். மத்தியத்துக்கு வந்து நீ மத்தியத்தை வடிவச்சிருக்க. உண்மைதான். நன்றி அரசர்களே. நாங்கள் இன்று சற்று கூட நேரம் எடுத்து விட்டோம். இருந்தாலும் நல்ல தகவல்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கொண்டு நாங்கள் மீண்டும் நாளை காலை இணைந்து கொள்வோம் மேலதிக தகவலோடு. ஒவ்வொரு தடவையும் பேசும் பொழுது போர் முடிவுக்கு வர வேண்டும், தணிய வேண்டும் என்றால் உலகமே, அதுவும் இப்ப நீங்கள் கூறியது போல் அவர்கள் கூறுவார்கள் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி என்று சொல்வார்கள், அல்லது குளோபல் சவுத் என்று சொல்வார்கள். அங்கே கொள்ளையடித்து விட்டு அவர்களை பிச்சைக்காரராக்கிய அந்த நாடுகள் அவர்கள் படுகின்ற மோசமான நிலை இருக்கின்றது. அதிலிருந்து அவர்கள் வெளிவருவதற்கு இந்த போர் நிறுத்தாவிட்டால் மோசமான நிலை அடையும் என்பதையும் நீங்களும் கூறினீர்கள், பலரும் கூறுகிறார்கள். நன்றி அரசர்களே. நாங்கள் தொடர்ந்து நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.